மனிதன் மாறிவிட்டான். இதன் ஆசிரியர் ஆசூர் கா. தங்கதாசன். ஏம்மா, இந்த கல்யாண பத்திரிகையெல்லாம் யார் பிரித்து வைத்திருப்பது? கோபத்துடன் கேட்டான் மோகன். நான் தானா என்றாள் மோகனின் தங்கை சுமித்ரா. பிரித்து என்ன பண்ண? பக்கத்து வீட்டு ஆண்டி பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான். நான் எத்தனை முறை சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்டுக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும்னு, மற்றவங்களுக்கெல்லாம் அப்புறம்தான் வைக்கணும்னு. உனக்கு தெரியாதா? அறிவு கெட்ட ஜென்மம் என்று தன் தங்கையை அர்ச்சத்தின் சிங்கம் போல கர்ஜித்தான். இல்லைண்ணா. வாயை மூடு, பேசாத. அவன் சொன்னதும் அவள் மழையை பெய்வித்தாள். நல்லா அழு, அதுதானே உன் ஆயுதம். நான் பல முறை சொல்லியும் இப்படி செஞ்சிருக்கியே, இதுக்கு என்ன அர்த்தம்? அண்ணா, சும்மா பேசாத. நான் செஞ்சது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு. சொல்லி முடிப்பதற்குள் இதுக்கொன்றும் குறைச்சல் இல்லை என்று கூறிக்கொண்டே பத்திரிகை எடுத்து அடுக்கி வைத்துவிட்டு நினைவு குதிரையில் பின்னோக்கி பயணமானான். டேய் மோகன், இன்னைக்கு மதியம் சாப்பாடு கொண்டு வரலையா கேட்டான் அவன் நண்பர்களில் ஒருவன். இல்லடா தனசேகர். ஏண்டா என்று அவன் கேட்டு முடிப்பதற்குள், டேய் தனசேகர், இப்பெல்லாம் அவன் மதியம் சாப்பிட்றதே இல்லைடா. அவங்க வீட்லேயே எப்பவும் ஒரு வேளை தான் சோறு என்றான் மோகன் ஊரை சேர்ந்த முருகன். டேய், அவன் பொய் சொல்கிறான்டா சமாளிக்க முயன்றான் மோகன். டேய், நீ ஏண்டா பொய் சொல்கிற? உண்மையை சொல்லேண்டா என்றான் முருகன். மதியம் எங்கள் வீட்டுக்கு வாடா, எங்கள் அம்மா கிட்ட சொல்லி உனக்கு சோறு போட சொல்கிறேன் என்றான் தனசேகரன். அதெல்லாம் வேணாண்டா. டேய், பரவாயில்ல வாடா என்று தனசேகரன் வற்புறுத்தி அழைக்கவே மோகனும் வருவதாக ஒப்புக்கொண்டான். பியூன் 1 மணியை தன் கடமை மூலம் உணர்த்தினான். பள்ளியை பிள்ளைகள் அனைவரும் துள்ளி குதித்து சிட்டு போல பறக்கத் தொடங்கினர். தனசேகரன் மறக்காமல் மோகனை அவன் வீட்டுக்கு அழைத்து சென்றான். மா, இவன் என் ஃப்ரெண்டுமா, என் கூட 6ஆம் கிளாஸ் படிக்கிறான் என்று மோகனை அறிமுகப்படுத்தி வைத்தான். அப்படியா, உன் பேர் என்னப்பா என்று தனசேகரின் தாய் கேட்டதும் மோகன்மா என்றான். நல்லா படிக்கிறியா? படிக்கிறேம்மா. தனசேகர் எப்படி படிக்கிறான்? அவனும் நல்லா படிக்கிறேம்மா. எப்படியோப்பா, நீங்கள் 2 பேரும் நல்லா படித்து நாளைக்கு பெரிய ஆளாக வரணும்ப்பா என்றாள் தனசேகரின் தாய். மா, இங்கே வாயேன் என்று தன் தாயை தனியாக அழைத்தான் தனசேகரன். மா, மோகன் ரொம்ப பாவம்மா, அவன் மதியம் சாப்பாடு கொண்டு வரலம்மா. நம்ம வீட்டில் சாப்பாடு போடுறதா சொல்லி அழைச்சி வந்திருக்கேன். சாப்பாடு இருக்கா? டேய், கூழு தானே இருக்கு, அதுவும் உன் உரத்தனுக்கு தான் இருக்குது, அது பத்துமா? மா, அவன் பாவம்மா, அவனுக்கு அதை கொடுமா என்றான் தனசேகரன். வேணாம்ப்பா, நான் ஒன்று பண்ணுறேன், நீ அவனோட பேசிக்கிட்டே இரு, கொஞ்ச நேரத்தில் சோறு சமைச்சிடுறேன், நீங்கள் 2 பேரும் சோறை சாப்பிடுங்க, நான் அந்த கூழை குடிச்சிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அடுப்பை பற்ற வைத்து சமையல் செய்ய ஆரம்பித்தாள் தனசேகரின் தாய். மோகனும் தனசேகரும் அன்று வகுப்பில் நடந்த பாடத்தை பற்றி பேசிக்கொண்டிருந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் கருவாட்டு குழம்பு வாசனை இருவரின் மூக்கையும் குத்துகைக்கு எடுத்துக்கொண்டது. டேய், வாசனை மூக்க தொலைக்குதுடா, உங்கள் அம்மா நல்லா சமைப்பாங்களா? ஆமாண்டா, நல்லா சமைப்பாங்க. டேய் பசங்களா, சாப்பாடு ரெடி, போய் கை அலம்பிக்கிட்டு வாங்க சாப்பிடலாம் என்றாள் தனசேகரின் தாய். இதோ வந்துட்டோம்மா. இருவரும் எழுந்து சென்றனர். தட்டில் சோறு போடப்பட்டிருந்தது. சாப்பாட்டில் இருந்த ஆவி வெண்ணுக்கு ராக்கெட்டாகி கொண்டிருந்தது. கத்திரிக்காய், மொச்சை, கருவாடு கச்சிதமாக கூட்டணி அமைத்திருந்தன. அக்கூட்டணியிடம் அரசியல் கூட்டணிகள் எல்லாம் தோற்றுவிடும் என்பதை அனுபவவாதிகளால் மட்டுமே உணர முடியும். மோகனும் தனசேகரும் சாப்பிட அமர்ந்தனர். நல்லா வயிறு நிறைய வஞ்சனை இல்லாமல் சாப்பிடணும், தெரியுதா என்று கூறிக்கொண்டே தனசேகரின் தாய் பனை ஓலை விசிறியால் இருவருக்கும் விசிறத் தொடங்கினாள். இருவரும் ரசித்து சுவைத்து கொண்டிருந்தனர். டே மோகன், இனிமே நீ எப்பவும் மதியம் வந்து சாப்பிட்டுட்டு போடா என்றாள் தனசேகரனின் தாய். நான் கூட்டியறேம்மா, தனசேகரன் கூறினான்.
டேய் மோகன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு சோறு செஞ்சு போடுறேன், நாளைக்கு உன் கல்யாணத்துக்கு தனசேகரனுக்கும் பத்திரிக்கை வைப்பேடா? தனசேகரின் தாய் கேட்டான். முதல் பத்திரிக்கை தனசேகரனுக்கு தாம்மா வைப்பேன், ஆனால் நீங்களும் என் கல்யாணத்துக்கு வரணும் என்றதும் அவள் பற்கள் பளிச்சிட்டன. பார்க்கலாம், அது வரைக்கும் எனக்கு ஆயுசு இருக்கணுமே என்றாள். இல்லைம்மா, கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க, என் கல்யாணத்துலேயும் கலந்துப்பீங்க என்றான். அதற்குள் பள்ளிக்கூட மணி கதறவே இருவரும் அலறியபடி சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு சென்றனர். அன்று மறுநாளிலிருந்து 8ஆம் வகுப்பு படிக்கும் வரை அவ்வப்பொழுது அங்கு சென்று சாப்பிடுவான். 8ஆம் வகுப்பு படிக்கும் போதே உயர்நிலை பள்ளிகளுக்கு சத்துணவு திட்டம் விரிவுபடுத்தப்பட்டதால அதன் பிறகு அங்கு சென்று சாப்பிடுவதை முழுமையாக நிறுத்தி கொண்டான். டேய், ஏண்டா தங்கச்சியை திட்டின? மோகனின் தந்தை கேட்டதும் பழைய நினைவலையிலிருந்து மீண்டான். என்னப்பா? சுமித்ராவை எதுக்கு திட்டின? பா, நான் பலமுறை சொல்லியிருக்கேன்ல, கல்யாணத்துக்கு என் முதல் பத்திரிக்கையை என் ஃப்ரெண்டு தனசேகரனுக்கு தான் வைக்கணும்னு. இவ அதுக்குள்ளே பக்கத்து வீட்டு ஆண்டி கேட்டாங்கன்னு எடுத்து கொடுத்துருக்காப்பா. டேய், ஏதோ உனக்கு ஒரு நாள் சோறு போட்டாங்கன்னு சொன்னியே, அவங்களுக்கா? ஒரு நாள் இல்லை, பல நாள் நான் அவங்க வீட்டில் சாப்பிட்டு இருக்கேன். சரி, இந்நேரம் உன் நினப்பு அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ? கண்டிப்பாக இருக்கும்பா. நினப்பு இருந்தா உன் ஃப்ரெண்டு அவன் கல்யாண பத்திரிக்கையை உனக்கு வச்சிருக்கலாம்ல. அவனுக்கு நாம் அட்ரஸ் கொடுத்துட்டா வந்தோம். சரி சரி, தேவையில்லாததுக்கெல்லாம் சண்டை போடாத. இனி ஆக வேண்டியதை கவனி. கல்யாண வேலை நிறைய இருக்குது. நீ முதல்ல உன் ஃப்ரெண்டுக்கே பத்திரிக்கை வச்சுட்டு வா, மற்றதை அப்புறம் பேசுவோம். நாளைக்கு காலையிலிருந்து பத்திரிக்கை கொடுக்குற வேலையை ஆரம்பி என்றார் மோகனின் தந்தை. சிறு வயதில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பிஞ்சு உள்ளத்தில் பசுமரத்தாணி போல பதியும் என்பதற்கு மோகனின் நினைவாற்றல் ஒரு சாட்சி. ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு முன்பு மோகன் 6ஆம் வகுப்பு படிக்கும்போது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றதான் இப்பொழுது தங்கையிடம் சண்டை போட்டான். இப்பொழுது அவனுக்கு வயது 31. கல்யாணமும் இப்பொழுதுதான் அவனுக்கு கூடி வந்தது. மோகன் படித்த ஊரும் அவனுடைய சொந்த ஊரும் சுமார் 5 கிலோமீட்டர் தூரம் இடைவெளி உள்ள கிராமங்கள். அப்பொழுது நாள்தோறும் நடந்தே வந்துதான் படிக்க வேண்டும். 10ஆம் வகுப்பு வரை அந்த ஊரில் படித்தான். பின்பு அவன் தந்தைக்கு நண்பர் ஒருவர் மூலம் ஒரு நல்ல கம்பெனியில் நல்ல சம்பளத்தில் வேலை கிடைத்ததால குடும்பத்தோடு பட்டண பிரவேசம். அதன் பிறகு எப்போதோ ஓரிரு முறை அவன் சொந்த கிராமத்திற்கு சென்றிருக்கிறான். ஆனால் அப்போதெல்லாம் அவன் படித்த ஊருக்கு போக முடியாத சூழ்நிலை ஏற்படவே நேராக சென்னைக்கு வந்து விடுவான். ஏறத்தாழ 4-5 ஆண்டு திட்டத்தில் எவ்வளவோ மாறுதல்கள். சாப்பிட்ட கை காய்வதற்குள் நன்றி மறக்கும் இவ்வுலகத்தில் மோகன் சற்று வித்தியாசமானவன். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்னும் பழமொழியை நினைத்து கொண்டிருப்பவன். கிழக்கு சிரித்தது. எழுந்தவன் காலை கடன்களை பாக்கி இல்லாமல் முடித்துவிட்டு தான் படித்த ஊருக்கு பறக்க ஆயத்தமானான். அவளூர் செல்ல அவனூரிலிருந்து புறப்பட்டான். பேருந்தில் நினைவுகள் மிதந்தன. நினைவூரிலிருந்து நிஜ ஊருக்கு திரும்பினான். ஆம், அவன் படித்த ஊர் பார்க்கும் ஊரானது. ஐஸ்பாய் விளையாட அடைக்கலம் கொடுத்த மரங்களில் 5-6 தப்பி பிழைத்திருந்தன. அவை இவனை வரவேற்று வணக்கம் சொல்வதாய் நினைத்து கொண்டான். இலுப்பை தோப்பு இருந்த இடம் தெரியவில்லை. யாரும் சட்டை செய்யா குட்டை இன்று பட்டா போடப்பட்டிருக்கிறது வீடுகளாக. அவன் படித்த பள்ளி முதியோர் போல அனாதையாய் ஒதுக்கப்பட்டிருந்தது. பக்கத்தில் புதிய கட்டிடங்கள். தேசிய கொடிக்கம்பத்தின் கீழே அன்பளிப்பு அவலூர் சின்னநாயக்கர் சிதைக்கப்பட்டிருந்தார். கொடியிழந்த கம்பம் துணையிழந்த பெண்ணை போல் தனிமையில் இருந்தது. பள்ளியின் வராந்தா ஆடுகளின் கழிப்பறையாக இருந்தது. பள்ளிக்கூட சீமை ஓடுகள் ஆமை அளவுக்கு கண் திறந்திருந்தன. பாரத தாயின் மாநில வரைபடங்களாய் ஓட்டடைகள். அவன் படித்த பள்ளி கண்ணீர் வடிக்கும் நிலையில். சுற்றும் முற்றும் பார்த்தான். எல்லாமே மாறிதான் இருந்தன, பாழடைந்த கோவிலை தவிர. கண்ணீர் வாய்க்கால் காலடி பரப்பை நனைத்தன.
முட்டி போட்ட காலத்தை நினைத்தான். முட்டி வலித்தது. நெஞ்சுயர்த்தி பள்ளிக்கு வணக்கம் சொல்லி பாலாறு வரை காலார நடந்தான். இயற்கையில் நடந்த கோளாறுகளை நினைத்தான். மாற்றங்கள் அவனை ஏமாற்றிவிட்டன. தனசேகரின் வீட்டை தேடினான். தனசேகர் கூரை வீடு மாடி வீடாய் மாறியிருந்தது. பார்த்த மாத்திரத்தில் மகிழ்ந்தான். இந்த ஒரு மாற்றம்தான் அவனை மகிழ்ச்சிப்படுத்தியது. இருந்தாலும் ஐயம் தோன்றவே அடுத்த வீட்டுக்காரரிடம், "எங்க தனசேகரன் வீடு இதுதானே?" என்றான். "எந்த தனசேகர்?" "சு தனசேகர்." அவன் வகுப்பில் 2 தனசேகர்கள் இருந்தார்கள். ஒருவன் வே தனசேகரன், மற்றவன் சு தனசேகரன். "அண்ணாமலை அண்ணனா?" அவனுக்கு அண்ணாமலை என்று ஒரு தம்பி இருந்தது. இப்பொழுது அவனுக்கு நினைவுக்கு வரவே, "அவனே தான்" என்றான். "அவங்க ஊருக்கு போயிருக்காங்க, இன்னைக்கு இரவு வந்துடுவாங்க" என்றார் பக்கத்து வீட்டுக்காரர். "இன்னைக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்களா?" "நேற்று போனாங்க, இன்னைக்கு எப்படியும் வந்துடுவாங்க. எதனாச்சும் சொல்லணும்னா சொல்லுங்க, வந்தா சொல்கிறேன்." "எதுவும் இல்லை, அவனை பார்க்கணும், நான் அவனோட ஃப்ரெண்டு." "அப்படியா? ராத்திரிக்கு வந்தீங்கன்னா இருப்பாங்க." கையை பார்த்தான். மணி 4. ஊரை சுற்றி பார்க்கும் ஆவல் எழவே ஊர்வலம் சென்றான். கீற்று கொட்டகைகள் ஓட்டு வீடுகளாகவும் ஓட்டு வீடுகள் மாடி வீடுகளாகவும் பெரும்பாலும் மாறியிருந்தன. வானொலிகளின் தேனொலிகள் அந்தி நேர தென்றல் காற்றில் கலந்து காதுகளில் பாய்ந்தன. மாட்டு வண்டிகள் இடத்தில் டிராக்டர் வண்டிகள். களத்து மேடு வேலையில்லாமல் உளுத்து போயிருந்தது. கதிரிருக்கும் எந்திரங்களின் கைங்காரியம். 5-6 இளைஞர்கள் நடிகைகளின் அங்கங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தனர். இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நகர இளைஞர்களின் மனநிலையை பிரதிபலித்தனர். ஆனால் அவர்கள் ஆங்கில உச்சரிப்பு மட்டும் நாக்கு எந்திரத்தில் நசுக்கப்பட்டு வெளியேறின. செல்லிடப்பேசிகளின் சினுங்கல்களுக்கும் குறைவில்லை. தாவணிகள் சுடிதார்களாகியிருந்தன. பட்டி தொட்டிகளையும் படாத பாடுபடுத்துகிறதோ மேல்நாட்டு நாகரிகம், அவனுக்குள் நினைத்து கொண்டான். பாட்டிகளிடம் மட்டும் பழைய பண்பாடு. சைக்கிள்களின் விகிதாச்சாரம் குறைந்து மோட்டார் சைக்கிள்கள் அதிகரித்திருந்தன. கான்வென்ட் வேன் ஒன்றிலிருந்து மம்மிகளை தேடி பிள்ளைகள். 20 ஆண்டு காலத்தில் எவ்வளவு மாற்றங்கள்! இக்காட்சிகளுக்கு நேர்முரண் அவன் படித்த காலம். ஆம், அப்பொழுது சிற்றூர்கள் அமைதியின் தாயகமாகவும் இயற்கையின் சந்நிதிகளாகவும் கலைகளின் காப்பகமாகவும் இருந்து வந்தன. விஞ்ஞான கருவிகள் விஸ்வரூபம் எடுக்காத காலம். ஒன்றை இழந்து ஒன்றை பெறுவதுதான் வாழ்க்கையின் தத்துவமாம். விஞ்ஞானம் முன்னேற்றம் என்ற ஒன்றை பெற்றதற்கு ஒட்டுமொத்த உரிமைகளை அல்லவா தொலைத்துள்ளன கிராமங்கள். மனம் ரணமானது. அதற்கு மருந்தாய் தேநீர் அருந்தினான். டீ கடைகளில் அரசியல் விமர்சனங்கள். இராமாயணம் பாரத கதைகள் இடத்தில் அரசியல். மனம் வலித்தது. ஊர்கோடியில் மாரியம்மன் கோயில் நினைவு வரவே அங்கு சென்றான். அவன் தேடிய பழைய பட்சிகளிடம் கொஞ்சம் கொஞ்சம். அங்கு சில மணித்துளிகள் அமைதி தேடினான். சூரியனின் மறைவால் இருட்டின் ஆதிக்கம் தொடங்கியது. கடிகாரத்தை கண்காணித்தான். மணி 7. சரி, நேரமாகிவிட்டது, இந்நேரம் வந்திருப்பார்கள் என்று எண்ணியவன் எழுந்து மெதுவாக நடக்க ஆரம்பித்தான். தனசேகரின் வீட்டை நெருங்கினான். மணி 7:30. கோலங்கள் டிவி சீரியலின் தலைப்பு பாடல் ஒலித்து கொண்டிருந்தது. காதை கிழிக்கும் அளவுக்கு சத்தம். "தனசேகர், தனசேகர்!" நிசப்தம். "தனசேகர், தனசேகர்!" "சேகர், யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கு, யாருன்னு பாரு." ஒரு பெண் குரல். ஆம், தனசேகர் தாயின் குரல்தான் அது. வயதாகியிருந்தாலும் குரல் மட்டும் இளமையில். "அட போமா, எவனா ஃப்ரெண்டாக இருப்பான், நேரங்கட்ட நேரத்தில் வந்து அப்புறம் பார்த்துக்கலாம் விடு. இப்போ அபியோட கேஸு என்னன்னு ஆகுதுன்னு பார்க்கலாம்." இவனுங்களுக்கு இதே வேலையாக போச்சு. எப்போ பார்த்தாலும் வெட்டி பேச்சு பேச வந்துடுவானுங்க. தொடரை பார்க்கும் முக்கியமான வேலையில் ஈடுபட்டிருந்த அதே பெண் குரல். அவர்கள் கோலங்களில் மூழ்கினர்.
இவன் காலத்தின் கோலத்தைக் கண்டு மனம் முடிந்தவன் மனிதத்தை தேடி மீண்டும் ஏமாந்தான். சுருங்கியது உலகம் மட்டுமல்ல, மக்களின் மனமும் தான். முற்றும்.